இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது விளையும் என்பது குறித்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் டேட் என்னென்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் வந்து ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜில் வந்து எக்ஸாமினேஷன் ஷெடியூல் எல்லாமே இருக்கும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4ன்னு சொல்லி கொடுத்துட்டு குரூப் 4 சர்வீஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அதற்கு பக்கத்தில் பப்ளிஷ்னு கொடுத்துட்டு ரிசல்ட் வந்து ஜனவரி 2025 மாதத்தில் வெளியாகும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாதம் 2025 ஆண்டு வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் வெளியாக வாய்ப்புள்ளது. இதுதான் வந்து குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் குறித்து அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ். இது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கொஷின் பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துக்கணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 170+ கொஷின் கரெக்டாக இருந்திருக்கணும். இதுவே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 170+ இருக்கணும். இதுவே அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் -5 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 168+ கரெக்டாக இருக்கணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 165 வந்து கரெக்டாக இருக்கணும். இதுவே பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 4 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் வந்து 163+ வந்து கரெக்டாக இருக்கணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 160 இருக்கணும். அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருக்கவங்க வந்து 4 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 168+ இருக்கணும். 3 மார்க் வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 165+ வந்து கரெக்டாக இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 3 மார்க் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுவே நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் மேல் கேண்டிடேட் வந்து 166+ இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் 162 இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 3 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் 165+ இருக்கணும். ஃபீமேல் கம்யூனிட்டியாக இருந்தால் 160+ இருக்கணும். பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் 3 மார்க் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த கட் ஆஃப் மார்க்லேயே வந்து 2 மார்க் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது, 2 மார்க் வந்து குறையவும் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவில் நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கீங்க, இத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.